अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम। அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான உம்மத்திலே பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஷேகுமார்களுடைய வரலாற்றை பார்த்து வருகிறோம். ஹாஜா குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வரலாற்றிலே ஒரு செய்தியை நாம் பார்த்தோம். ஒரு முறை குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவர்களின் அன்பு தோழர் ஹமீதுத்தீன் நாகூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருவரும் காபத்துல்லாவிற்கு சென்று தவாஃப் செய்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஷேக் உஸ்மான் என்கிற ஒரு இறை நேசரை பார்த்தார்கள். அவர்களின் பரக்காத்துகளை பெற வேண்டும் என்று கருதி அவர்கள் கால் வைத்த இடத்தில் தங்கள் கால்களை வைத்து நடந்து சென்றார்கள், அந்த பரக்காத்துகளை பெறணும் அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க திரும்பி பார்த்தாங்களாம். பார்த்துட்டு சொன்னாங்களாம், நீங்கள் இவ்வாறு காலில் கால் வைத்து நடப்பதன் மூலமாக பரக்காத்துகளை பெற்றுக்கொள்ளலாங்கிறது வேறது, பெரிய பலன் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. எதுவரை நீங்கள் ஒரு மகானுடைய செயல்பாடுகளை நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ அதுவரை இந்த தபர்ருக்காத்துகளை கொண்டு பெருசாக நீ அடைந்து கொள்ள முடியாது என்று அவர்கள் கூறினார்கள். அவங்களுடைய வாழ்க்கையை அவன் வாழ்க்கையை ஆக்கிக்கணும். இது மிகப்பெரிய ஒரு செய்தி. ஏன்னா இன்றைக்கி அவுலியாக்களுடைய தபர்ருக்காத்துகளுக்கு அலைகிறாங்க ஜனங்க. நாகூர் ஜமா தர்பாருக்கு போகிறாங்க, சரிதான், அங்கே உள்ள மண்ணை முத்தம் போடுறாங்க, அங்கே உள்ள பூக்களை கொண்டு வந்து மரியாதை கண்ணில் ஒத்திக்கிறாங்க, அங்கே போய் போர்விகளை வாங்கிட்டு வந்து தன் வீட்டில் பரக்கத்துக்கு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நானும் வச்சுருக்கேன் எல்லாமே. ஆனால் நாகூர் ஜமானுடைய செயல்பாடுகளில் இருக்கணும்ல. ஒரு வக்து தொழுகிறது இல்லை, ஒரு நோன்பு கிடையாது, ஒரு சக்காத்து கிடையாது, ஒரு அமரு நஹி கிடையாது, அமரு நஹி ஏவல் விளக்கில் பின்பற்றுறது கிடையாது, குர்ஆன் உதவி தெரியறதில்ல. சும்மா இந்த தபர்ருக்காத்துகளை வச்சு மட்டும் சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்த்துருமா? அது கஷ்டம். வெறும் தபர்ருக்காத்துகள், வெறும் அவங்களுடைய பரக்காத்துகள் மட்டும் நம்பி நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியுமான்னா அது முடியாது. அப்புறம் எதுக்கு இந்த குர்ஆன் எதுக்கு, அப்புறம் ஹதீஸ் எதுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்காத்துகள் மட்டும், பெருமாளுடைய திருமுடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்காத்துகள் தான், அது நம்ம கூட வச்சு சொர்க்கம் போயிடுவோம் அப்படின்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியல, எல்லாத்தையும் வெட்டி ஆள் கொஞ்சம் வச்சுங்கப்பா அப்படின்னு கொடுத்து சேர்த்து. குர்ஆன் எதுக்கு, ஹதீஸ் எதுக்கு, மார்க்கம் எதுக்கு, சட்டத்திட்டங்கள்லாம் எதுக்கு? தபர்ருக்காத்து நம்ம தபர்ருக்காத் தான். நேற்று கூட தபர்ருக்காத்துடைய பரக்கத்து என்ன நம்ம சொன்னோம் தான், வாஸ்தவம் தான். ஆனால் அதை மட்டும் வாழ்க்கை ஆக்கிட்டான். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள்மிகு முடியை வச்சுருந்தாங்க, போர்களை வெற்றி பெற்றாங்க. இப்போ அதே முடி அபூ ஹுரைரா தலையில் மாட்டிக்கிட்டு போய் ஜெயிக்க முடியுமா? அபூ ஹுரைரா அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொண்டு வேலை வாங்கிட்டான். அவங்க லட்சக்கணக்கான ஹதீஸ்களை போதிச்சாங்க. இவர்களுக்கு நினைவு சக்தியை கொடுத்து போதிக்கக்கூடிய கொடுத்தான். அவங்களுக்கு எல்லாம் போர் வீரராக, இராணுவ தளபதியாக எல்லாம் பொறுக்கி எடுத்துக்கிட்டான். இவங்க அந்த வேலையை செய்ய முடியாது, அவங்க அந்த வேலையை செய்ய முடியாது. வரைஞ்சுங்களா? அதே நம்ம பெருமாள் சொன்ன திருமுடி தான் நான் தலையில் மாட்டிக்கிட்டு நான் போய் சிங்கமேனு அப்படியே சிலிர்த்து போர் படைக்கு உள்ளே போகலான்னு சொல்லி போக முடியுமா? தபர்ருக்காத்திற்கு தான் செய்யுது. அது அவர்களுடைய வீராதி வீரம், தளபதி அவங்க. அதுக்கு இன்னும் ஊக்கம் தருவதற்கு அதை பயன்படுத்தி கொண்டார். எஜமா என் கூட இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இன்னும் அவர்களுக்கு வீரம் வந்தது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய திருப்பாதணிகள் நம்ம தலைமையில். எஜமான அவர்கள் அல்லாஹ் தஆலா அதுக்கு பொறுக்கி எடுத்துக்கல. அவங்க மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு, பெருமானார் ஹதீஸ்களை போதிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டாங்க, அதுக்கு பொறுக்கி எடுத்துக்கிட்டான். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஹத்திஸ் இல்லை, அவங்க ஃபகீஹ். இவங்க அபூ ஹுரைரா முஹத்திஸ். பெருமாள் என்ன கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க. பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு ஃபகீஹாக இருந்தாங்க, மிகப்பெரிய ஃபகீஹாக இருந்தாங்க. ஃபிக்ஹ் ஞானங்கள் பெருமானார் சொன்னதை அதிலிருந்து ஆராய்ச்சி செய்து எடுத்து சொல்லக்கூடிய ஃபகீஹாக அவங்க இருந்தாங்க.
உபை பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காரிசாப் அவங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை அல்லாஹ் தஆலா வாங்கிட்டான். இப்போ காலித் ரலியல்லாஹு முயற்சி செஞ்சு கிராத் ஓத முடியுமா? அவங்க தலையை கத்தி தூக்குனா 50 பேர் தலையை அது 5 நிமிஷத்தில் எடுத்துருவாங்க. அது வேறு விஷயம். 50 பேர் சுற்றி நின்றாலும் சுரண்டு எடுத்துருவாங்க 50 பேர் தலையை. கிராத்து உபை பின் கஅப் ரலியல்லாஹு மாதிரி ஓதுங்கன்னு சொன்ன ஓதுவாங்களா? இல்லை அபூ ஹுரைரா அந்த மாதிரி பல லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணி அறிவிங்களா? அறிவிப்பாங்களா? அது இல்லை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு மாதிரி ஃபிக்ஹ் சட்டம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பெரிய பெரிய மகான்களே இப்னு மஸ்ஊத் இருக்குமே என்கிட்ட கேட்காதீங்க. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு போய் மசாலா கேட்டாங்கன்னா இப்னு மஸ்ஊத் இருக்காங்க என்கிட்ட கேட்காதப்பா அப்படின்றவாங்க. அவங்க மசாலா அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்றவாங்க. அந்த மாதிரி சஹாபாக்களே ஒதுக்கிட்டாங்க. முஃபஸ்ஸிராக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த மாதிரி இன்னொருத்தராக முடியுமா? ஒருத்தர் எல்லாமே தேவைப்படுது. ஒரு நாடு ஒரு ஊருன்னு சமையல்காரரும் தேவை தான். ஒரு ஊருன்னு இருந்துச்சுன்னு சொன்னால் போர் வீரரும் தேவை, வீடு கட்டுறவர் தேவை, ஆசாரி தேவை, எல்லாமே தேவைப்படுதில்ல. அது மாதிரி சஹாபாக்கள் அத்தனை பேரையும் எல்லாம் வச்சுருந்தான். அப்போ எதுக்கு சொன்னோன்னா தபர்ருக்காத்துகள் வலிமாருடைய தபர்ருக்காத்துகள் உண்மை, அவனுடைய பரக்காத்துகள் உண்மை தான். அதுக்காக வேண்டிய அமல் செய்யாமல் அவற்றை மட்டும் நம்பி நம்ம வாழ்வோன்னா அது நடக்காது. அது நம்ம அதை கொண்டு மட்டுமே திருப்தி அடைந்து கொள்ள முடியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் நாயகம் எப்பவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுடி கையில் வச்சுருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? பரக்காத்துகள் தான். பெருமானுடைய திருமுடி எப்போவுமே தங்களோடு வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, அவங்க ரசூலாவே கூட வச்சுட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்கள் நெஞ்சங்களில் வைத்திருந்தாங்க. அவரோட கல்பு ரசூலோட கல்பில் ஃபனாவாயிருந்துச்சு. அவங்களோட ரசூலுடைய ரூஹில் ஃபனாவாயிருந்துச்சு. அவங்களோட ஜிஸ்ம ரசூலுடைய ஜிஸ்மே அத்தஹரில் ஃபனாவாயிருந்துச்சு. அதனால் அவர்கள் தான் இல்லைங்கிற ரசூல் தான் இருக்கிற உணர்வில் வாழ்ந்தாங்க. உணர்வில் பெருமானார்கள் ஒரு நொடியும் பிரியாமல் இருந்தார்கள். அதனால் அவங்களுடைய நகங்களையோ அவங்களுடைய ஆடைகளையோ அவங்க கூட வச்சுக்கலைங்கிறதுக்காண்டி மதிப்பு குறைஞ்சி போச்சு. அப்படி இல்லை. அது உயர்ந்த அந்தஸ்து. அது அதனால் இப்போ ஃபைசி நாயகத்துடைய புனிதமிகு தொப்பி எனக்கு கிடச்சின்னா உலகத்தில் ஒரு ஓடி கொடுத்து வாங்கிக்கலாம். அது என் தபருக்காத்தான். ஆனால் ஃபைசி நாயகத்தை கூட வச்சுக்கிறவர் அதுவும் மேலானவர். அவர் தொப்பி வைத்திருப்பவரை விட ஒருத்தர் தொப்பி வச்சுருக்காரு, அதை வச்சு அவர் பெரிய ஞான ஒளியாக ஆக முடியுமானா அது முடியாது. நீ அவங்க செஞ்ச சேவையை செய்ய, அவங்களுடைய இல்மைப்படி அவங்க சொன்னதை செய், அவங்க செஞ்ச மாதிரி ஃபிக்ரு செஞ்சால் நீ அடையலாம் நினச்சிடலாம். அப்போ அவங்க சொல்லி காமிச்சாங்க, நீங்கள் வெறும் காலடியில் மண் எடுத்து வந்ததுனாலேயோ அவர்களுடைய ஷேகுமாருடைய தபர்ருக்காத்துகளை எடுத்து வைத்து கொண்டதுனாலையோ உயர்ந்த அந்தஸ்து அடைய முடியாது. அவங்கள மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் செஞ்ச அமல்களை நீங்கள் செய்யுங்க அப்படின்னாங்க. நிஜமாக தாங்கள் செய்கிற இந்த அந்தஸ்தை அடைவதற்கு தாங்கள் செய்த அமல்கள் என்னன்னு நாங்கள் சொன்னால் நாங்களும் செய்வோமே அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஒவ்வொரு நாளும் 1000 தடவை குர்ஆனை ஓதி முடிக்கிறேன் டெய்லி, இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னாங்க. இது என்னடா இது 1000 தடவைனா எப்படி குர்ஆன் ஓதி முடிக்கிறோம்? அலிஃப் லாம் மீம் சயக்கூல் தில்கர் ருசுலு லன் தனாலு இப்படி ஓதுனாலும் 1000 வாட்டி சொன்னால் எப்படி முடிக்க முடியும்? வெறும் முதல் ஆயத்தம் சொல்லலாம். இது இப்படி இருந்து இவங்க நினச்சாங்களாம். அவங்களே சொல்கிறாங்க, என்னடா இது இந்த அலிஃப் லாம் மீம் தில்கர் சயக்கூலு தில்கர் ருசுலுன்னு இப்படி சொன்னால் வேணால் 1000 தடவை ஓடி முடிக்கலாம். அலிஃப் லாம் மீம் 1000 வாட்டி தில்கர் ருசுல் சயக்கூலு தபாரக்லி கசமி எல்லான்னு சொன்னால் வேணால் முடிக்கலாம் இல்லையா? இவங்க இப்படி 1000 தடவை குர்ஆன் முடிக்க முடியும்னு இவங்க மனசில் என்ன வந்துச்சு? அவங்களே சொல்கிறாங்க, நான் இவ்வாறு நினைத்தேன், முதல் வார்த்தை மட்டும் சொல்லுவாங்களாக்கும் அப்படின்னு. அதை அவங்க உள்ளுணர்வாக விளங்கிட்டாங்க. ஷேக் உஸ்மான் ரலியல்லாஹு விளங்கிட்டு, இல்லைப்பா நான் முதல் எழுத்து மட்டும் சொல்கிறேன்னு மனசில் என்ன வருதா? அப்படி இல்லை, முழு குர்ஆனில் எத்தனை வார்த்தை இருக்கோ அத்தனை ஆயத்துக்களையும் 6666 ஆயத்து இருக்குது, அத்தனை ஆயத்தையும் முழுமையாக ஓதி குர்ஆனை முடித்து இவ்வாறு ஒரு நாளைக்கு 1000 தடவை ஓதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இவங்களுக்கு மயக்கம் வராத குறை. இவ்வளோ பெரிய மகான் பொய்யும் சொல்ல மாட்டாங்க. என்னன்னு இவங்களுக்கு விளங்கவே இல்லை. இவங்களுக்கு நேராக அப்போ இருந்த இவங்களுடைய பெரியவங்க ஷேக் அலாவுத்தீன் கிர்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போய் கேட்டேன், என்ன இப்படி சொல்கிறாங்களே, இதுக்கு என்ன விளக்கம், எப்படி நடக்கும்? அது 24 மணி நேரத்தில் என்ன தான் ஒருத்தர் சிரமப்பட்டு ஒருத்தர் ஓதனாலும் ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 மணி நேரமாக தேவை. ரெஸ்ட்டு, சாப்பாடு, தூக்கம், தொழுகை இத்தனையும் இருக்குது. அப்படின்னா 3 தடவை முழு குர்ஆன் ஓதுறதே கஷ்டம் சாதாரணமாக யோசிச்சு பார்த்தான்னு சொன்னால்.
முழு குரான் 24 மணி நேரத்தில் 3 தடவை ஓதுறதுக்கு 2 தடவைனா ஓதலாம், 3 தடவை ஓதுறது கஷ்டம், எப்படி 1000 தடவை ஓதுனாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்களாம், கராமத் என்பது இயற்கைக்கு மாற்றமானதுன்னு அர்த்தம், நம்ம அறிவுக்கு புறம்பானது, அதுக்கு பேர் தான் கராமத். இப்போ அவுலியாக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த கராமத்துகளில் இந்த வக்து, தையுல் வக்து, தையுல் மகான், தையுல் ஜமான், இது ரெண்டும் அவுலியாக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிற கராமத்துகளில் ஒன்று. நம்ம அறிவை கொண்டு அதை யோசிக்கவே கூடாது. தையுல் மகான், ஹஜ்ரத் ஹாஜா குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே டெய்லி ஃபஜ்ர் தொழு காபார் பத்து வந்துட்டு திரும்ப வந்துடுவாங்களாம். டெல்லியில் இருப்பாங்க, டெய்லி ஃபஜ்ர் காபார் தொழு வந்துடுவாங்க. லுஹர் பைத் வக்து காமத் சொன்னோன்னு நேராக அங்கே போய் இங்கே தான் இருப்பாங்க டெல்லியில், காமத் சொன்னால் காபாரை போய் தொழுதுட்டு திரும்ப வந்துடுவாங்க, சலாம் கொடுத்துட்டு இங்கே அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி இங்கே வந்துடுவாங்க. பல முறை அவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்று பாபா ஃபரீத் கஞ்சே ஷக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஷேகை பற்றி எழுதி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு பேர் தையுல் மகான். ஒரு நொடி நேரத்தில் அங்கே போயிடலாம் அந்த மாதிரி. அது மாதிரி ஒருவர் பல வருடங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு நிமிஷத்தில் அவங்க செஞ்சுருவாங்க. இது தையு ஜமான். அவங்களுக்கு ஒரு ஊருக்கு பல வருஷங்கள் நடந்து போகக்கூடிய கால இடைவெளியை ஒரே நொடியில் போயிடுறாங்கல்ல. குர்ஆன் சொல்லுதா இல்லையா? யார்? அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட இருந்த ஆசிஃபின் பர்கியா என்கிற அந்த மனிதர் பல 1000 மைலுக்கு அந்தான இருந்த சிம்மாசனத்தை கண் சிமிட்டும் நேரத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு பேர் என்ன? தையுல் மகான். தையு ஜமானா பிறரால் பல நாட்கள் பல வருடங்கள் நடக்கக்கூடிய காரியத்தை ஒரு நொடியில் செஞ்சுடுவாங்க அவங்க. இதுக்கு பேர் தையு ஜமான். இதுவும் குர்ஆனில் வருது பல இடங்களில். எங்கே வருது? அல்லாஹ் தஆலா ஆதம் நபியை படித்தான் இல்லையா? படித்து அல்லம ஆதம அஸ்மா குல்லா, ஒரே நொடியில் கற்றுக் கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. பல வருஷங்கள் படிக்க வேண்டியது ஒரு நொடியில் கற்றுக்கிட்டாங்க. அவ்வாசை படித்தான் அல்லாஹ் தஆலா. 9 மாதம் வயிற்றில் பிறந்து பார்த்தாங்களா? இல்லவே இல்லை. விலாயலும் போச்சா மனுஷன் ஆயிடுச்சு. இது அல்லாஹ்வால் முடியுமா இல்லையா? அல்லாஹ் தஆலா இது பல வருடங்கள் நடக்கக்கூடிய காரியத்தை ஒரு நொடியில் நடத்துறது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் ஒரு நொடியில் போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்கில். அங்கேருந்து 7 வானத்தை கடந்து எத்தனை கோடி ஆண்டுகள் ஆகும். தையுல் ஜமான் ஒரு நொடியில் போயிட்டாங்க. சிதறத்துல் முன்தஹா ஒரு நொடியில் போயிட்டாங்க. சிதறத்துல் முன்தஹாவிலேருந்து அர்ஷ முஅல்லா ஒரு நொடியில் போயிட்டாங்க. திரும்ப வந்துட்டாங்க. இந்த கொண்டி ஆடிக்கிட்டு இருந்துச்சான், இன்னும் முடிக்கலையா? அது பெருமான வீட்டோடு கிளம்பும்போது ஹானி வீட்டுக்கு கிளம்புனாங்களே, கதவை சாத்திரணும், கொண்டி அந்த கதவில் கொண்டி ஒன்று தொங்கும். இப்படி கதவில் மாற்ற கிளிப்பு உருண்டை, அது இப்படி ஆடும்ல, இப்படி ஆடி தான் நிற்கும். இப்படி ஆடுறது அப்படியே நிற்கிது. அவங்க போயிட்டு எல்லா 7 வானங்களையும் பார்த்துட்டு அரிசி சொர்க்கம் நரகம் அத்தனையும் பார்த்து எத்தனை கோடி வருஷம் ஆச்சோ தெரியல. திரும்ப கீழே வந்துட்டாங்க. அப்புறம் தான் எதோ கீழே வருது. அது இப்படி ஏறது திரும்ப கீழே வருது. ஒரு நொடி கண் சிமிட்டும் நேரம் சொன்னாங்கல்ல. கபில எர்த்தத்த இலேக தரஃபுக், மேலே போன உங்களுடைய கண் இமை மீண்டும் கீழே வருவதற்கு முன் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து அர்ஷ பில்கீஸை நான் கொண்டு வந்து விடுகிறேன் என்று ஆசிஃப் பின் பர்கியா சொன்னார். வருது இல்லையா? அதே மாதிரி மேலே போன கண் கீழே வருவதற்கு முன்பு அர்ஷ அல்லா வரைக்கும் போயிட்டே வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அல்லாவுடைய அர்ஷ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. அப்போ பலரால் மற்றவர்களால் பல நாட்கள் பல வருடங்கள் பல மாதங்கள் பல 100 வருடங்கள் ஆற்ற வேண்டிய செயலை ஒரு நொடியில் ஆற்றுவார்கள். இதற்கு பேர் தான் கராமத்து முஅஜிஸால உள்ளது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹி ஆயிடுங்க, ரூஹ் ஊதுனாங்க. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உடனே குழந்தை உண்டாகி குழந்தை உடனே வயிற்றில் வளர்ந்து அடுத்த நிமிஷமே அவங்க பிறக்கக்கூடிய வயிற்று வலி வந்துருச்சு, பிரசவ வேதனை வந்துருச்சு. சில ரிவாயத்து படிக்கி அவங்க 9 மாதம் சுமந்து பெக்கலை. யாருங்க? இதுதான் குர்ஆனுடைய முஃபஸ்ஸிரீன் எழுதுகிறாங்க. காரணம் என்னென்னு கேட்டால், 9 மாதம் வயிற்றில் குழந்தை இருந்துச்சு, அவங்க அப்போவே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. தன் இப்போ வழமையாக தன் உதவு எடுக்கக்கூடிய இடத்துக்கு போனாங்க. மறைவு இடத்துக்கு சென்றார்கள். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊதுனாங்க. உடனே வயிற்று வலி வந்துருச்சு அவங்களுக்கு. அதுக்குள்ளே வளர்ந்துட்டாங்க. ரூஹ் உள்ளே போனோடனே குழந்தை கட்டியாக ஆகி சதை கட்டியாக ஆகி
சதை கட்டி எலும்புகாகி வளர்ந்து குழந்தை பிறக்கிற ஆயத்தின் மகால் ஃபவுஜசோல் மஹால் யா ஜிதின் நஹ்லி வருதுலப்பா அவர்களுக்கு வந்து அந்த இது ஏற்பட்டது பிரசவ வலியின் காரணமாக அவர்கள் அங்கே ஒதுங்கினார்கள். இந்த இடத்துல எடுங்க, அவர்கள் ஒரு மரத்தடியில் ஒதுங்கினார்கள். இல்லை எவ்வளோ நேரம் ஆச்சு? மற்றவர்கள்லாம் 10 மாதம் செய்ய வேண்டிய வேலையை 10 நொடியில் அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அவர்களுக்கு கொடுத்துட்டான். ஹுஸி இலைக பிஜித்இன் நஹ்லத்தி துஸாகித் அலைக ரத்பன் ஜனியா வருதுல்லப்பா. அதாவது கால இன்னமா நான் ரசூலு ரப்பிக்க லி அஹபலக்கு குலாமன் ஜக்கியா. யார் சொல்கிறா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். காலத்து அண்ணா யக்கூனு லி குலாமன் வலம் யம்சஸ்னி பஷருன். அது எப்படி நான் வந்து திருமணம் முடியாமல் எனக்கு குழந்தை பிறக்கும் என்று கேட்டார்கள். கால கதாரி கால ரப்புக்கு ஹுவ அலைய ஹையின் வலி நஜஅலுஹு ஆயத்தல் லின்னாசி வ ரஹ்மத்தம் மின்னா வ கான அம்ரம் மக்தியா. ஃபஹமலத்துஹு உடனே ஃபன்தபதத் பிஹி மகான் கசியா. அடுத்த நொடி போயிட்டாங்க. உன்ட்டு அல்லாஹ் குழந்தை பிறகு வழி வந்துருச்சு, தூரமாக போயிட்டாங்க. ஃபஜாஅஹல் மஹாது இலா ஜித்இன் நஹ்லதி காலத் யா லைத்தனி மித்து கபல ஹாதா வ குன்து நசியம் மன்சியா. அடுத்த நொடி அதுங்களா. அப்போ மற்றவர்களால் சமியா இப்னு அப்பாஸ் சுஇல அன் ஹப்லி மரியம் கால லம் யகுன் இல்லா அன் ஹமலத் வ வதஅத். இப்னு அப்பாஸ் இதை சொன்னார்கள். சில பேர் வந்து 9 மாதம் வழக்கமாக பெற்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அலமதுல்லா சில இமாம்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, குழந்தை உண்டானது அடுத்த நொடியில் பிரசவ வலி வந்து விட்டது அப்படின்ட்டாங்க. ஹமலத் வ வதஅத், உடனே பெற்று விட்டார்கள். அப்போ 10 மாதம் 10 மாதங்கள் செய்ய வேண்டியதை 10 நொடியில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாலும் குர்ஆனில் வருதா இல்லையா? இதுதான் இப்போ அவுலியாக்களுடைய கராமத்து. நீ வந்து 1000 ஜுஸு குர்ஆன் ஓகே எத்தனை மாதம் ஆகும்? எத்தனை வருஷம் ஆகும்? ஒரு வருஷத்துக்கு ஓதணும். நீ அந்த ஒரு வருஷத்தை நீ ஓதக்கூடியதே அவங்க ஒரு இரவில் ஓதுகிறார், ஒரே நாளில் ஓதுகிறார்கள் என்றால் இது பாரதூரமான செய்தி அல்ல. இது கராமத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கிட்டால் எல்லாம் லூஸ் மாதிரி பேசுகிறாங்க, இதெல்லாம் வந்து விடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீ குர்ஆனுக்கு மாற்றமாக பேசுகிறேன்னு அர்த்தம். கராமத் முஜிஸா கராமத் என்றாலே இயற்கைக்கு மாற்றமானதுன்னு அர்த்தம். இப்படியும் அல்லாஹ் நினைத்தால் செய்ய முடியும் என்று ஈமான் கொண்டவர் பேர் தான் மூமின். ஒரு மூமின் முஜிஸாவை மறுத்தாலோ கராமத்தை மறுத்தாலோ அவர் காஃபிரா போயிடுவார். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் நூற்றுக்கணக்கான முஜிஸாக்களையும் நூற்றுக்கணக்கான கராமத்துகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆனில். அப்போ மறுத்தவன் காஃபிராக ஆகிவிடுவான். அனஞ்சா இல்லைங்களா? அது வந்து காலத்தை அல்லாஹ் தஆலா சிலருக்கு நீட்டுகிறான், சிலருக்கு சுருக்குகிறான். விஞ்ஞான அடிப்படையில் நிரூபிக்க முடியுமானா அது இது கராமத்தினாலே இயற்கைக்கு மாற்றமானது தான். இன்னும் சொல்ல போனால் விஞ்ஞான அடிப்படையில் நிரூபிக்கலாம். ஐன்ஸ்டீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அறிவியல் அறிஞர். அவர் சார்பியல் தத்துவம் அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்லியிருக்கார். லா ஆஃப் ரிலேட்டிவிட்டி, சார்பியல் தத்துவம். அந்த தத்துவம் என்ன தெரியுமா? சார்பியல் தத்துவம் என்ன தெரியுமா? வேகம் அதிகரித்தால் காலமும் மாறுபடும் அப்படின்னு. அப்போ ஒருத்தன் 2 பேருக்கு 10 வயசு, ஒருத்தனை மணிக்கு இத்தனை ஒலி வேகத்தில் செல்லக்கூடிய ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டு அமுச்சு விட்டார். இவனுக்கு 100 வயசு ஆகும்போது அவன் திரும்பி வந்தான்னா திரும்ப 10 வயசு தான் இருக்கும் அவனுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். 2 பேருக்கு இரட்டையர்கள் 10 வயசு, நொடிக்கு 1,00,000 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஒலி வேகத்தில் இந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டுங்கிறாங்கல்ல, ஒலி வேகம், அந்த வேகத்தில் செல்லக்கூடிய விமானத்தில் ஏற்றி விட்டோம்னு சொன்னால் அவர் போய்ட்டு திரும்பி வந்தாலும் அவருக்கு 10 வயசு தான் இருக்கும். இவருக்கு 100 வயசு ஆகிடும். அந்த வேகத்தில் அவர் வேகம் அதிகரிக்க அவருடைய வயதும் குறைந்து விடும் அப்படிங்கிறார். அவருக்கு 10 வயசு 12 வயசு தான் இருக்கும். இவருக்கு 10 வயசு போனார்,
இவருக்கு 100 வயசு ஆயிரும். இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கார் ஒருத்தர், பூமியில் இருக்கிறார், அவருக்கு 100 வயசாயிரும். அவர் போயிட்டு இருந்தாலும் அவருக்கு 10 வயசுன்னு 11 வயசு தான் ஆகும். அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறார் பை. எல்லா விஞ்ஞானியும் ஏற்றுக்கிறாங்க. அவர் உலக மகா விஞ்ஞானி. அவர் எல்லாரும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஞ்ஞானி. நீ சார்பியல் தத்துவத்தை ஃபுல்லாக படிங்க. இப்போ ஒத்துக்கு தானே ஆகணும். நீ இப்போ ஒருத்தருக்கு 100 வயதில் செய்ததை அவர் ஒரு வருஷத்தில் கரெக்டாக தான் இருக்கும். 100 வருஷம் கழிச்சு அவர் வரார். இந்த பார்த்தா அவருக்கு 11 வயசு தான் ஆச்சு. இவருக்கு 100 வயசு ஆகிடுச்சு. இது எப்படி? இது அல்லாஹுடைய இது விஞ்ஞானி சொல்கிறார். எடுத்து படித்து பாருங்கள் அவருடைய இதை. அப்போ அவுலியாக்களுடைய கராமத்துக்களை நம்ம மறுக்கக்கூடாது. அது விஞ்ஞானம் ஒரு காலத்தில் ஏற்றுக்கும். அது இப்போ நம்ம அறிவு ஏற்றுக்கொள்ளாது. ஒரு காலத்தில் ஏற்றுக்க தான் செய்யும். அது ஆமாம். ஆக எப்படியோ ஒரு சமகாலங்கள் எல்லோருக்கும் சமமாக இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் என்பதை அவர் கூறுகிறார். எல்லாருக்கும் காலங்கள் ஒரு மாதிரி இருக்காது. அப்போ என்னன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் கராமத்துகளையும் முஅஜிசாக்களையும் நம்ம மறுக்க தேவையில்லை. நம்ம அறிவு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை நம்ம அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட வேண்டியது தான். நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அதை ஒப்படைச்சிட வேண்டியது எல்லா இடத்துல. சரியா? சரி. அப்போ அவங்க இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் விளக்கம் கேட்டோம். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உன்னுடைய அறிவை வச்சு நீ கராமத்தில் ஆராய்ச்சி செய்ய முற்படாது என்று எனக்கு அவர்கள் கூறினார்கள் சொன்னாங்க. அப்புறம் ஹாஜா குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, நான் எனது ஞான ஆசிரியருடைய யார் ஹாஜா மொயின் சிஷ்டி அஜ்மீரி நாயகத்துடைய தர்பாரிலே பல்லாண்டுகள் அவர் ஊழியத்தில் இருந்தேன். ஆனால் அவர்கள் இறைஞான ரகசியங்களை எப்போவுமே பேச மாட்டாங்க. சாதாரணமாக அவங்களுடைய பேச்சுக்கள் மக்களுக்கு மத்தியில் பேசுகிற பொழுது தொழுகை பற்றி, நோன்பை பற்றி வளைஞ்சுங்களா சாதாரண விஷயங்கள் தான் பேசுவாங்க. பெரிய பெரிய ஞான ரகசியங்கள்லாம் கொட்ட மாட்டாங்க. அவங்க எல்லாமே உள்ளே அடக்கி வச்சுக்கிட்டும் அமைதியாக இருப்பாங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி. அதனால் ஹாஜா நாயத்துடைய மல்ஃபூசாத்துன்னு கிதாபுகள்லாம் இருக்குது. ஹாஜா நாயத்துடைய மல்ஃபூசாத்து ஹாஜா அஜ்மீர் நாயத்துடைய பேச்சுக்களை தொகுத்து எழுதப்பட்டது. அதே மாதிரி குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி மல்ஃபூசாத்துகள் கிதாப் இருக்குது. பாபா ஃபரீதும் கஞ்சசேகர் ரஹ்மத்துல்லாஹி மல்ஃபூசாத்துகள் கிதாபும் இருக்குது. நிசாம் ஹுபைலாஹி அவர்கள் உரைகளும் இருக்குது. ஜி அவங்களுடைய ஹலீஃபா நசீருன் சிராக் தஹ்லவி ஜமாவுடைய மல்ஃபூசாத்துகள் அவங்களுடைய பேசிய பேச்சுக்கள், பயான்கள் தொகுப்பு, உரை தொகுப்பு. அவங்களுடைய ஹலீஃபா யார் பந்தே நவாஸ் கேசுதராஜ் ஜமாவுடைய கிதாபுகளும் இருக்குது. ஜவாமில் கலீம் போன்ற கிதாபுகள்லாம் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், எல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். சாதாரணமாக எழுதுகிறாங்க. இன்னும் பெரிய பெரிய மகான்கள் அவுலியாக்களாச்சு பெரிய ஞானங்கள்லாம் கொட்டியிருப்பாங்களே, அதுவா இதுவா அப்படின்லாம் பார்த்தா சாதாரணமாக தான் இருக்குது. ஞானத்தின் பொக்கிஷங்களாக இருக்குமே, பெரிய வஹத்துல் உஜூது, அசரா, கைரியத், ஐநீத், அது பயங்கரமான விஷயங்கள்லாம் பேசுவாங்களே அப்படின்னு பார்த்தா தொழுகையின் அவசியம், நோன்பின் அவசியம், பெற்றோர்களை கண்ணிப்படுத்துறது, அடுத்தவங்களை மதிக்கிறது, கொடுக்கல் வாங்கல நேர்மையாக இருக்குது, ஹலாலான சாப்பிட்றது, பொய் பேசக்கூடாது, விபத்து பேசக்கூடாது, கெட்ட எண்ணங்களை எண்ணக்கூடாது, இதுதான் ஃபுல்லாக இருக்குது அவங்க புக்கு பூரா. இதுதான் நம்ம சாதாரண கிதாபிலே பார்த்துக்கலாமே. இது ஞானவான்கள் தான் பேசியிருக்காங்கன்னா எதுவுமே சொல்கிறாங்கன்னா, எத்தனை வருஷம் கூட இருந்தேன், அவர்கள் பேச்சுக்கள் எல்லாம் சாதாரணமாகத்தான் அவாமின் நவாஹித் தான் பேசுவாங்க. மக்களுக்கு ஏவல் விளக்கல்களை, குர்ஆன் ஹதீஸ் விளக்கங்கள்லாம் சாதாரணமாக தான் பேசுவாங்க. உயர்ந்த ஞானங்கள் அப்படிங்கிறதுலாம் அவங்க மக்களுக்கு மத்தியில் பேசவே மாட்டாங்க. அதை தன்னுடைய ஹாசானவர்களுக்கு தனிமையில் உட்கார்ந்து சில விஷயங்களை இஷாராத்தே சுலூக் தான், சுலூக்குடைய இஷாராக்கள் தான் சில நேரங்களில் ரகசியமாக சொல்லுவாங்களே ஒழிய அவங்க மற்ற பேச்சுக்கள்லாம் சாதாரண பேச்சுக்கள் தான், எல்லா மக்களுக்கும் பொதுவான பேச்சு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி இழந்தவை. அப்போ நம்முடைய ஷேகுமார்களை நாம் பார்த்தோம், அவர்கள் உட்கார வச்சு ஞானங்களை அள்ளி தெளிக்கிறாங்களே, அப்படியே இது என்னது ஓப்பன் பண்ணுறாங்களா, எதை மறைக்க வேண்டியதோ அதை வெளிப்படுத்துகிறாங்களா, அசராறுகளை அள்ளி சொல்கிறாங்களே, வஹத்துல் உஜூத் என்ன ஜி ஐநீத் கைரியத் என்ன, அஸ்ராரே முஹம்மதி என்ன, ஹகீகத்தே முஹம்மதியா பயான் என்ன ஜி, ஜபரோ கதருடைய பாடம் என்ன, எல்லாம் விட்டு போல்ட்டாக சொல்கிறாங்களே என்ன இது அப்படின்னு ஒரு கேள்வி வரதான் செய்யும். இவங்களுடைய நம்மளுடைய ஷேகுமால் ஃபைஜி நாயத்தை பார்த்தோம், நூரி நாயத்தை பார்த்தோம், சொல்கிறாங்களே இது என்ன அப்படின்னா, இதற்கு இதற்கு விளக்கம் 2 வகையாக சொல்லலாம். ஒன்று ஜி என் ஷேகநாயன் சொன்னாங்க, கடை எடுக்கக்கூடிய காலம் வந்துருச்சு.
கியாமத்து குருபு வந்துருச்சு. இனி மக்கள் வந்து அது எல்லா மக்கள் அந்த காலத்தில் அவுலியாக்கள் நிறைந்திருந்தார்கள். எல்லா ஊர்களையும் எல்லா நாடுகளையும் அவுலியாக்கள் இருந்தாங்க. அவங்கள தேடி மக்கள் சென்றார்கள், ஞானங்களை பெற்றுக்கொண்டார்கள். அந்த மாதிரி அவுலியாக்கள் நிறைஞ்ச காலம். ஒரே நேரத்தில் பார்த்தா கௌசுல் ஆலம் அஜ்மீர் நாயர் கௌசுல் ஆலம் இருந்தாங்க, இப்னு அரபி சர்கார் இருந்தாங்க. ஒரே ஜமானாவில் ஷிஹாபுதீன் ஷுஹ்ரவர்தி எஜமா இருந்தாங்க, அஜ்மீர் ஹஜா மொயின் சிஷ்டி அஜ்மீர் நாயர் இருந்தாங்க, அபுல் ஹசன் ஷாதி. இப்படி பார்த்தா ஒரே காலத்தில் அவ்வளோ அவுலியாக்கள். இப்படி உலகமெங்கும் அவுலியாக்கள் நிறைந்த காலங்கள். மக்கள் லட்சக்கணக்காக அவங்கள்ட்ட தேடி போனாங்க. மக்களுக்கு தேவையான பொதுமக்களுக்கு சொல்லிட்டாங்க. ஞானங்களை தேடி அவங்கள்ட்ட வருஷக்கணக்காக உட்காந்துருக்கு இருந்தாங்க. வருஷக்கணக்காக தன்னுடைய தொழிலை விட்டு அவங்கள்ட்ட போய் உட்காந்தாங்க. அரச பதவி விட்டு போய் உட்காந்தாங்க, ராஜாங்க பதவி விட்டு போய் உட்காந்தாங்க, படிச்சுக்கிட்டாங்க ஞானங்களை. இப்போ அப்படி இல்லை. ஷேக்கிட்ட வரதுனா வருஷத்துக்கு ஒருக்கா வந்தால் வந்து 10 நிமிஷம் தான் சர்க்கார் டைமு. ஹலோ நான் வந்து டைம் புக் பண்ணிட்டேன் சர்க்கார், அப் அண்ட் டவுனு 10 நிமிஷம் தான் டைம் இருக்குது அப்படின்ட்டு வர்றாங்க. இப்போ இவங்க போய் என்றைக்கு தான் இந்த பாடங்கள்லாம் படிச்சுக்கிறது? ஏதோ கொஞ்சமாவது அஸ்ரார் இலாஹியா கல்வியில் போட்டால் உள்ளே போய் வேலை செய்யட்டும், மாறட்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜமானாவாக இன்றைக்கி ஆயிடுச்சு. அலைஞ்சுங்களா? அப்போது அந்த மகான்கள் இடத்துல அந்த காலத்தில் அவுலியாக்கள் நிறைந்திருந்த காலம். எங்கு பார்த்தாலும் இறை ஞானிகள் சூஃபிகள் எல்லா ஊர்களையும் இருந்தாங்க, அவரின் சீடர்கள் இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் ஹான்காக்கள் இருந்துச்சு. ஒரு மகானை பற்றி வருது 1000 ஹான்கா வச்சுருந்தாங்க அவங்க எல்லா ஊர்களையும். அந்த மாதிரி மௌலியாக்களை மதித்த காலங்கள். ஏன் இப்போ சமீபத்தில் தைக்காப்பா வலியுள்ளான்னு அடங்கியிருக்காங்களே, நம்முடைய கிழக்கில் அடங்கியிருக்காங்களே, அவங்க ஹயாத்தா இருந்த காலத்தில் இலங்கையில் மட்டும் அவங்களுக்கு 300 ஹான்கா இருந்துச்சான். மாப்பிள்ளை லெபே அலி அவருடைய மாமனார் அவங்க கீழக்கரையில் அடங்கியிருக்காங்க. தைக்காப்பா வலியுள்ளான்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க முழு பேர் மறந்துடுச்சு எனக்கு. அவங்களுக்கு வந்து இலங்கையில் மட்டும் 300 ஹான்காக்கள் இருந்தன. இன்னும் அந்த ஹான்காக்கள் இருக்குது. அதை மஸ்ஜிதாக மாற்றிருக்காங்க அப்படியே. அது பேர் தைக்கான்னு சொல்லுவாங்க. அந்த பேர் வந்து அப்துல் ரஹ்மான் தைக்கா, அப்துல் ஹமீத் தைக்கா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கோங்க, தைக்கான்னு சொல்லி. அது மாதிரி 300 ஹான்காக்கள் இருந்துச்சான். அந்த மாதிரி ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் ஊரெல்லாம் ஹான்காக்கள், தவ மடங்கள், மக்கள் மார்க்கத்தை சொல்லக்கூடிய இடங்கள் இருந்துச்சு. மக்கள் அவர்களை அவுலியாக்களை நேசித்தார்கள், இறைநேசர்களில் போய் மார்க்கங்களை கற்றுக்கொண்டார்கள், தீனை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சு மக்களில். உலமாக்கள் எங்கேயும் நல்ல மார்க்க அறிஞர்கள் இருந்தால் அவங்கள தேடி போவாங்க. புகாரிமா வந்து உலகமெல்லாம் பிரயாணம் செஞ்சாங்க ஒரு ஹதீஸுக்காக வேண்டி. இவ்வாறு மக்கள்கிட்ட ஒரு தீனுடைய ஆர்வம் இருந்த காலம். இப்போ வந்து துனியாவுக்குன்னு இங்கேருந்து எங்கே வேணால் போவோம். இந்தியாவிலேருந்து கிளம்பி அமெரிக்கா போகணுமா, ரஷ்யா போகணுமா, அபுதாபி போகணுமா, துபாய் போகணுமா, மலேசியா போகணுமா, சிங்கப்பூர் போகணுமா. இங்கே 20,000 சம்பாதிக்கணும், அங்கே 25,000 சம்பாதிக்கலாம். மலேசியாலேனா அதுக்கு போ. அங்கே எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும், நேரங்கள் அதிகமாக செலவு பண்ணணும், பரவாயில்ல. அங்கே 50,000 கொடுக்குறாங்கன்னா அங்கே போ. அங்கே 60,000 தரம் அங்கே போய் இங்கேருந்து அங்கே போகணும். உலகமெல்லாம் எதுக்கு சுற்றுறாங்க? காசு காசு காசு. நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வந்து காசு அதிகமாக சம்பாதிக்கணும், தன் தேவைக்கு மேலே சம்பாதிக்கணும். சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு குடும்பம், ஒரு புருஷன் கொஞ்சம் 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா மாதம் நல்லா செலவு பண்ணவே என்ன கேட்டால் 20,000 போதும். ஏன்னா மாதம் உஸ்தாது மாதிரிலாம் 15,000 சம்பளம் வாங்குறாங்க, 5,000 வீட்டு வாடகை கொடுத்துறாங்க, 10,000 வேலை புருஷன் கொஞ்சம் 2 பிள்ளைங்களை வச்சு வாழ்ந்துடுறாங்க சந்தோஷமாக, போதும். இப்போ 20,000 சரி இப்போ 40,000 வச்சுக்கோ. லட்சக்கணக்கில் 1 லட்சம் வாங்கணும், ஆனாலும் பத்த மாட்டேங்குது. இன்னும் 2 லட்சம் வாங்குறதுக்கு என்ன ஐடியா? இப்படியாக மனுஷனுடைய சிந்தனை எவ்வளோ வந்தாலும் பத்தாது. இப்போ இந்த காலம் வந்து வெறும் காசு காசு காசு. இன்னும் சம்பாரி. ஒரு வீட்டில் புருஷனும் சம்பாதிக்கிறாங்க, பஞ்சாதியும் சம்பாதிக்கிறாங்க, பிள்ளைங்க 2 பேர் அவங்களும் சம்பாதிக்கிறாங்க, அப்புறம் பார்த்தா கடன் வாங்கிக்கிறாங்க திருப்பி. இது இந்த சம்மானாவுடைய விளைவாக போயிடுச்சு. அதனால் இவர்கள்ட்ட போய் மார்க்கத்தை சொல்கிறதுக்கு, மார்க்கத்தை படிக்கிறதுக்கு எங்கே டைம் இருக்குது? அது மார்க்கம் தெரியலேங்கிறது ஒரு கேவலமாக நினைக்கவும் மாட்டேங்கிறாங்க. வளர்ந்துடுறாங்க, ஆளாயிடுறாங்க, கல்யாணம் முடிச்சிடுறாங்க, புள்ள பெற்றுறாங்க, குர்ஆன் ஓத தெரியல. குர்ஆன் ஓத தெரியல. ஆமாங்க, சின்ன வயசில் அத்தா மரசால விட்டாங்க, அதுக்கு பின்னாடி டச் இல்லாமல் போச்சு. அது ஒன்றும் பிரச்சனை, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. குர்ஆன் ஓதவே தெரியல. குர்ஆன் நம்முடைய கைடு, வாழ்க்கை நடைமுறையை அல்லாஹ் தஆலா நம்ம நடப்பதற்கு கொடுத்த, இப்படி தான் வாழணும்னு சொல்லுவதற்காக கொடுத்த குர்ஆன் ஓதவே தெரியல. அப்புறம் எப்படி குர்ஆனுடைய அர்த்தம் எப்படி தெரியுது? அப்போ குர்ஆனுடைய விளக்கங்கள் எப்படி தெரியுது? அதனுடைய அமல் செய்கிறது எப்படி? அதனுடைய வாழ்க்கையை நடத்துறது எப்படி? இதெல்லாமே நாங்களாக ஒரு காரணம் வச்சுருக்கிறோம். என்ன, பிறந்த 3 வயசில் எல்கேஜி, அப்புறம் வரிசையாக யூகேஜி, காலேஜ், அப்புறம் 10th, +2, அப்புறம் காலேஜ், அப்புறம் அப்படியே நேராக காலேஜ் படித்தோன்னு நேராக ஆஃபீஸ் இப்படி நேராக கபரஸ்தான், இப்படி நேராக ஒரு கரெக்டாக வச்சாச்சு. எப்படி பிறந்திருந்து
நேராக அப்படியே சார் 3 வயசில் எல்கேஜி. முந்திலாம் நாங்கள்லாம் 6 வயசில் சேர்த்தாங்க. இப்போ அதுவும் குறைஞ்சி 5 ஆகி இப்போ 2.5 ஆயிடுச்சுங்களா. 2.5 இன்னும் அடுத்தடுத்து போகும்போது 1 வயசுலேயே சேர்த்தணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் 1 வயசுலேயே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு பழக்கி கொடுத்தது தான். அப்புறம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் போனால் அங்கே தான் நீங்கள் ஸ்கூலில் பிறந்தா தான் அங்கே சேர்க்கும். ஸ்கூல்லேயே வந்து பிறக்கணும். நீங்கள் உங்கள் மாதமாக இருக்கும்போதே ஸ்கூலில் சேர்த்துறணும். வேறு அங்கேயே பிறந்த உடனே அவனுக்கு நான் ஆனா ஆவண்ணா ABCDன்னு சொல்லி மண்டே மெயினில் ஏற்றிடும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு. அதனால் பிரசவத்துக்கு வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா தாங்க. இப்போ லேட்டாக வந்துட்டீங்க. இப்போ 1ஆம் கிளாஸ் கொண்டு சேர்த்தா சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஸ்கூலெல்லாம் 1ஆம் கிளாஸுங்க கொண்டு சேர்ந்து எல்கேஜி எங்கள் ஸ்கூல் சேர்த்தா தான். யூகேஜி நீங்கள் 3 வருஷம் லேட்டாக வந்துட்டீங்க. நீங்கள் எல்கேஜி யூகேஜி சேர்த்தா தான் ஒரு வருஷம் 1ஆம் கிளாஸ் கொண்டு சேர்க்குறீங்க விவரம் இல்லாமல் அப்படின்னு நம்மளை கேள்வி பண்ணுறாங்க. அது இப்போ கொஞ்சம் நாள் போனோம். நாங்கள் பிரசவமே நீங்கள் வந்து பிரசவத்திலே கொண்டு எப்போ வந்து மாதமானான்னு தெரிஞ்சால் கொண்டு எங்கள் ஸ்கூலில் சேர்த்துறோம். நீங்கள் எங்கள் ஸ்கூல்லே ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அங்கேயே பிரசவம் பார்த்துருவோம். ஆக பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் என்னங்க வெறும் ஸ்கூலு படிப்பு ABCD காசு பணம் கபரஸ்தான். மார்க்கத்தை பற்றி அக்கறையும் இல்லை. தொழுகை பற்றி தெரியல. தொழுகலேன்னு அக்கறையே கிடையாது. தொழுகாமல் இருந்தால் நரகம் நல்லா சொல்கிறானே போய் பார்த்துக்கலாம் சார். நரகலாம் நம்ம சாதாரண விஷயம். தொழுகா விட்டால் நீண்ட ஒரு தொழுகை விட்டால் 500 வருஷம் நரக தண்டனை பார்த்துக்கலாம். எல்லாம் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, துனியா மெயின்ட் ஆயிடுச்சு. மனுஷனுடைய சிந்தனை முழுசும் உலகம், காசு பணம், வீடு வாசல், மனைவி மக்கள், வீடு கட்டணும், காசு போடணும், கடை வைக்கணும். அல்லாஹ் ரசூலை பற்றி சிந்தனையே இல்லாமல் ஆகிட்டான் மனுஷன். இப்போ இப்படிப்பட்ட நேரங்களில் ஷேக்கிட்ட வர்றதுக்கே நேரம் இல்லை. அவர் வர்றதே 10 நிமிஷம் டைம் ஒதுக்கிட்டு வர்றாரு. மீறி போனால் ஒரு நாள் அப்படின்ட்டு 6 மாதம் ஒருக்கா ஒரு நாள் வர்றாரு. இவர்கிட்ட போய் நீங்கள் இப்போ தான் உங்களுக்கு குரானை பற்றி ஆரம்பிக்கிறேன், அடுத்து தொழுகைன்னு சொன்னால் வச்சுங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இந்த ஞானங்களே மறைஞ்சு போயிடு இன்றைக்கி துனியாவில். அதனால் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போயிடுச்சு. புரிஞ்சுங்களா? அதனால் இந்த காலங்கள் செல்ல சலுகை விலையில் கொடுக்குறாங்களா பார்த்தீங்களா? கடையில் வந்து சந்தையில் போய் காலையில் தக்காளி எவ்வளோங்கன்னு கேட்டு பாருங்களேன். தக்காளி எவ்வளோன்னு கிலோ 100 ரூபா அப்படின்னு. ஒரு 99 ரூபா 99 பைசா கூட கிடைக்க முடியாது. போ சார் நீ 10 ரூபா குறைச்சிக்கன்னு கேட்க கொடுக்க மாட்டேன். 99 ரூபா கேட்டால் கிடைக்கும். இப்போ தான் காலையில் வண்டி வந்து இறங்கியிருக்கு. சாயந்தரம் வரைக்கும் சந்தை நடக்கும். அஞ்சுங்களா அவங்க குமிச்சு வச்சுருக்காங்க 100 கிலோ 99 ரூபா கேட்டாலும் கிடைக்கும். சாயந்தரம் போயிடுச்சு. ஜனங்கள்லாம் வந்தாங்க, மூட்டையாக வாங்கினாங்க. அவன் கொண்டு வந்ததை விட அதிகமாக 80 கிலோ திருச்சி 20 கிலோ தான் இருக்குது. அவன் கொண்டு வந்ததை விட அதிக அவன் சம்பாரிச்சாப்பில். இப்போ அது 80 கிலோலேயே 100 கிலோக்குள்ளே எவ்வளோ காசு ஒர்க் கொடுத்து வாங்கினாரோ அவர் 50,000 வாங்கி போய் 50,000 70,000 சம்பாரிச்சு 20,000 லாபம் எடுத்துட்டார். இப்போ மிச்சம் 20 கிலோ இருக்குது விட்டேன். அதுவும் எல்லாம் பொறுக்கி எடுப்பாங்களா? இப்போ வேறு கொஞ்சம் அழுகின மாதிரி பழங்கள், கொஞ்சம் நல்ல பழுத்த பழங்களாக இருக்கும். இப்போ சாயந்தரம் கூட்டம் குறைஞ்சிருச்சு. நீ இப்போ எவ்வளோ தக்காளி அப்படின்னு நீ கேட்பா. இப்போ அவர் இதுவும் காய் 100 ரூபாய்க்கு போட்டது பை 80 ரூபா தூக்கு அப்படின்னு. 2 கிலோ 100 ரூபா தருவியா? அல்லு பை எத்தனை கிலோ வேணும்? தூக்கு பை இப்போ பார் 80 ரூபாய்க்கு தரையா? 2 கிலோ 80 ரூபா. அவரே இறக்குனார். இன்னும் 2 கிலோ இன்னும் போகும். கடைசி ஒரு 5-6 கிலோ இருக்கும். பை தூக்கிட்டு போ. எனக்கு வேணாங்க 6 கிலோ இருக்கு பை, 100 ரூபா கொடுத்துட்டு போ தூக்கு. எப்படி 6 கிலோ இருக்குது பை, 100 ரூபா தூக்கிட்டு போ பை. ஏன்னா மூட்டை கட்டு இன்னும் வண்டியை கிளம்பணும்ல, இருட்டாயிருமே, வீட்டுக்கு போய் சேரணுமே. அப்போ சந்தை மூடுற நேரம் வரும்போது எல்லாமே மலிவாயிருது. பார்த்தியா, கடை எடுக்கிற டைம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி கியாமத்து குருபில் அந்த மாதிரி கிராக்கி காட்டிட்டு இருந்தால் நடக்குமா இன்றைக்கி? அந்த காலத்தில் தபிலி ஆலம் பாதுஷா ரலியல்லாஹு அவங்க ஒரு ஷேக்கிட்ட பையத்து வாங்க போகிறாங்க. அவங்கள்ட்ட தபிலி ஆலம் பாதுஷா ரலியல்லாஹு முரீது வாங்க வந்தாங்கன்னா, பையத்து வாங்க வந்தாங்கன்னா, வெளியில் சட்டியில் இந்த பெரிய தேக்ஸாக வச்சு கஞ்சி காய்ச்ச சட்டி மாதிரி பெருசாக வச்சு கீழே நெருப்பு மூட்டி தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கும். நீங்கள் அதில் போய் ஒரு உளுந்து குளிச்சுட்டு இங்கே வாங்க பையத்து கொடுக்குறேன் அப்படின்னா டக்குன்னு போய் உள்ளே குளிச்சுடுவார். அவர் ஜில்லுன்னு இருக்கும் உள்ள, வெளியே கோச்சிருக்கு தலைப்பிலண்டு குச்சி வந்து முறிது வாங்கிட்டு போகிறார். இப்போ அந்த மாதிரி வெளியே சட்டி யாராவது பையத்து வாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சட்டி வச்சுருக்கு, இதில் குதிச்சு தான் வரணும் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்க, அவ்வளோதான். வந்துங்களா? இந்த பீரிய முறிய துணியால் இல்லாமல் போயிடும். சேகமாக இருக்கிற அப்படிங்கிற யாரும் இல்லாமல் போயிடும். இப்போ என்ன செய்ய வேண்டியது? முறிது இருக்கிறதுக்கு வெளியே சட்டி வச்சு பிரியாணி ஆக்கிட்டு இருக்குப்பா, வா எல்லாம் பயான் முடிஞ்சோன்னே பிரியாணி எல்லாமே நோட்டீஸிலே போட்டுறாங்க. மீலாது விழா முடிந்தவுடன் அனைவருக்கும் பிரியாணி பொட்டலம் வழங்கப்படும் அப்படின்னு நோட்டீஸ் போட்டால் தான் எல்லாம் மீலாது விழாக்கே வர்றாங்க. இன்றைக்கி எல்லா நோட்டீஸ்லையும் பாருங்கள், இரவு பயான் முடிந்தவுடன் அனைவருக்கும் தபுருக்கு வழங்கப்படும், பிரியாணி வழங்கப்படும் பொட்டலம் அப்படின்னு சொன்னோன்னா தான் அதுவும் எப்போ வர்றாங்க. அதுவும் நீ பிரியாணி ஆம்டா, இப்போ என் வீட்டில் சோறாக்க வேணாம்,
இல்லை நாங்கள் பிரியாணி அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் 10 மணிலேருந்து கத்துறாங்க சிறப்பு பேச்சாளர்கள்லாம் 1 மணி வரைக்கும் பயான் 12:30 தான் வர்றாங்க. பிரியாணி கேட்டால் போனால் போதும், 12:30 போனால் போதும், 10 மணிக்கு போய் உட்காருவாங்களாக்கா அப்படின்னு 12:30 போய் பிரியாணி பொட்டலை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இன்றைக்கி துனியா அப்படி போயிட்டுருக்கு. அதனால் இன்றைய காலகட்டத்தில் ஷேகுமார்கள் வரக்கூடிய தாலிபின்கிட்ட கொஞ்சமாவது இஷ்க் இருக்குது, அவர்கிட்ட கொஞ்சமாவது ஆசை இருக்குது, மார்க்கத்தை கற்றுக்கிறாரு, கொஞ்சம் தொழுகை இருக்குது, வணக்க வழிபாடு இருக்குன்னு சொன்னோன்னே அவர்களுக்கு தேவையான ஞானங்களையும் போதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அதுக்குன்னு அடிமுட்டாளுக்கு உட்காந்து சொல்லித்தர மாட்டாங்க, முட்டா பயலுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. கொஞ்சமாவது இறை ஞானங்கள் படிக்கக்கூடிய ஆசை இருக்குது, தலபு இருக்குது, தேட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா அவர்களுக்கு ஞானங்களை ஓரளவுக்கு சொல்லித் தருகிறார்கள். முக்கியமான விஷயங்கள் இல்லை, சாதாரண குர்ஆன் ஹதீஸில் வரக்கூடிய ஞானங்களே குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொல்லித்தரலாம். இன்னும் சிர்ரு கதர் அந்த பாடங்கள்லாம் அது எல்லாத்துக்கும் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. அது அவங்க ஞானத்தில் இன்னும் தேர்ச்சி பெற்றவர்கள் சொல்லித் தருவாங்க. அதனால் இது ஷேகமாரோட இன்றைய பழக்கமாயிருச்சு. அதனால் எஜமான் சொல்கிறாங்க, என்னுடைய ஷேகநாயகத்தில் நான் ரொம்ப காலம் இருந்தேன், அவங்க பெரிய விஷயங்கள்லாம் ஞானங்கள்லாம் என்கிட்ட பேசுகிற மாதிரி தெரியல, அவர்கள் சாதாரண நடையில் தான் மக்கள்கிட்ட உரையாற்றுவார்கள் என்று தன்னுடைய ஷேகநாயகத்தை பற்றி அதில் குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க காரணத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அல்லாஹ் தஆலா விளங்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.